தண்ணீர்ல உண்டாகிற ஞானஸ்நானம் எடுக்காதவனுக்கே பரலோகம் இல்லைன்னா ஆவியினால. ஆமென். ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறும்போது தகுதி பெறுகிறோம், ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும்போது ஜெயம் பெறுகிறோம். ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறதுனால பரலோக முத்திரை போடப்பட்டதுன்னு அர்த்தம். இனி நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அதனாலதான் பாருங்க சீஷர்கள்ட்ட இப்ப பாருங்க பேதுரு இயேசுவோட கூட தான் இருப்பார். பேதுருக்கு பரலோக வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும். அவர் சொல்லுவார்ல, மாம்சம் ரத்தம் இது உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதா தான் என்ன பண்றார். பரலோக வெளிப்பாடு ஒருவனுக்கு கிடைக்கிறதுனாலே அவன்கிட்ட யாருடைய கிரியை இருக்கிறது? ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து நீங்க போய் பிசாசுகளை துரத்திட்டு வாங்கன்னு சொல்றார். இவங்க போய் துரத்திட்டு வராங்க. எந்த வல்லமையில துரத்துறாங்க? அவருடைய வல்லமையில தான் துரத்துறாங்க. இவர்களை அழைத்து உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஊதுறார். அப்போ இவங்களுக்குள்ள அந்த ஆவியின் கிரியை இருக்கிறது. ஆனா இவர்கள் இன்னும் என்ன பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுக்குதான் இயேசு சொன்னார், பாரு, சில நாளுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாகும். அப்படி போற வழியில திடீர்னு தண்ணியில எல்லாம் குதிக்க மாட்டோம். அதுக்கு ஆயத்தமாகும் இல்ல. கந்தாகிய ராஜஸ்திரி மந்திரி எப்படி ஆயத்தமானான்? பிலிப்புவை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பிலிப்பு சொல்வதை கேட்கும் மனநிலைமைக்கு இவர் வரார். அதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டே இருக்கிறார். இவர் ஒரு மந்திரி, பிலிப்பு ஒரு சீஷன். பிலிப்புக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா அவனுக்கு இந்த சத்தியம் தெரியும்னு தெரிஞ்சதும் அவன் ஜாதி என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் எந்த ஒரு எதுவுமே கேட்கல. இவனுக்கு அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை அவனை தன் ரத்தத்தோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறான். தன் பக்கத்துல உட்கார வைக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துட்டான் பாருங்கள். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. அது ரொம்ப முக்கியம். அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவர் மந்திரி. அதெல்லாம் இப்போதைக்கு இவர் தான் பெரிய ஆள். யார் பெரிய ஆளு? வசனம் தெரிஞ்ச ஆளு தான் பெரிய ஆளு. சொல்றார், அவன் என்ன வாசித்தானோ அதை கேட்க ஆரம்பிக்கிறான், அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவன் கண்கள் யாரை பார்க்குதுன்னா ஜீசஸை பார்க்குது. அப்படியே தண்ணீர் கிட்ட ரதம் வரும்போது, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன கேட்கும்போது, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால். அப்ப தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெறுவதற்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், அவர் ஆண்டவர் என நான் விசுவாசிக்கிறேன். உடனே தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்.